ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் நகரில் கங்குவா படம் பார்த்துட்டு உங்களுக்காக விமர்சனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சூர்யா நடித்து திஷா பட்னி, பாபி தியோல், KS ரவிக்குமார், இப்படி பல நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. கருணாசு, போஸ் வெங்கட், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஞானவேல் ராஜா ஸ்டுடியோ கிரீன் சார்பாக தயாரிச்சிருக்காரு. சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் எல்லாரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கங்குவானா என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. கங்குவான்றது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் நடந்த ஒரு மேட்ரு. அந்த மேட்ரு அப்போ அவர் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு கங்குவா. அந்த சத்தியத்தை இந்த தற்காலத்திலே எப்படி அதை நிறைவேற்றி காட்டுறார் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிவா இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். டைரக்டர் சிவா ஓரளவுக்கு அதில் தன்னுடைய முயற்சியை, அவர் உழைப்பை காட்டி இந்த படத்தில் எல்லாரையும் ரசிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த கங்குவா படத்தில் நம்முடைய சூர்யாவை சொல்லணும். சூர்யா எப்போவும் ஒவ்வொரு படத்துலையும் அந்தந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணி ஃபிசிக் உடம்பை ரெடி பண்ணி அப்படி தான் நடிப்பார். ஹேர் கட்டில் கூட பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் 2 கோடு போடுவார், அப்படி இப்படி. அதே மாதிரி தான் இந்த படத்துக்காகவும் கங்குவாவுக்காக தன்னுடைய உடம்பை கட்டு மஸ்தா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காருங்க. அதுவும் அந்த கிளைமாக்ஸ் சீனில் பேர்வாடியோட உடம்பு சட்டக்கிட்ட இல்லாமல் அப்படி காட்டுறாரு பாருங்க. எவ்வா அந்த உடம்புல யாருக்கு இருக்கு, எப்படி கொண்டு வராரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன் ஜென்மத்தில் இந்த காட்டில் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம், காட்டு இல்லை கடல், அதாவது மேஜிக்கியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிவா பண்ணியிருக்காரு. அந்த காட்டிலையும் கடலையும் நடக்கக்கூடிய காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிக்க வைக்குது. அதே நேரத்தில் சில நேரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது புரிஞ்சுக்கிறது. அந்த அளவுக்கு கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, ஒரு பெரிய கொடூரமான தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க. போர்த்துகீசியர்கள் இங்கே உள்ள ஆட்களை வச்சு அவங்க ஆட்களையே கொன்னுட்டு அதுக்காக சில பொற்காசுகளை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்கள மற்ற இந்த வளங்களை அபகரிக்கணும்னு நினைக்கும் போது தான் கங்குவா அவங்க எல்லாரையும் விரட்டி அடித்து தூக்கி இது பண்ணுறாரு. அந்த நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளேயே பாபி தியோல் எதிர்ப்பாக இருக்கிறார். அந்த கூட்டத்துக்குள்ளேயே என்ன கொஞ்சம் ஆதிவாசிகள் மாதிரி இருக்கிறாங்க. அதுவும் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாருடைய பல்லுலையும் கரையாக தலைமுடியெல்லாம் பெருசாக நீட்டாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு மாயாஜால் படம் பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்குலாம் ஏன்னா இப்போ அவங்க கம்ப்யூட்டர் போயிட்டு கம்ப்யூட்டர் கேம்ஸு, கம்ப்யூட்டரில் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்குறாங்க பாருங்க. அதனால் இது அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலியோட பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செலவுனா அப்படி எக்கச்சக்க செலவு. அதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஞானவேல் ராஜா இந்த படத்தை அந்த பணத்தெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. அவ்வளோ செலவுங்க. எவ்வளவு ஆர்டிஸ்ட்டு, அதுவும் யோகி பாபு, KS ரவிக்குமார்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கலகலப்பாக கொண்டு போகிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது ஓப்பனிங். நடுவில் தான் அந்த இன்டர்வலுக்கும் ஓப்பனிங்க்கு நடுவில் ஒரு சின்ன போர்ஷன், இந்த காட்டு பகுதி, அந்த காட்டில் என்ன நடக்குது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிவா சொல்லும்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கு. மற்றபடி பிரம்மாண்டம். என்ன பிரம்மாண்டம்! இது மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை ஹாலிவுட் படங்களை தான் பார்த்துருக்கோம். அதை தமிழ் படத்தில் நம்ம இப்போ தான் முத பார்க்குறோம். அதுவும் 3D பாருங்க. என்ன 3Dக்காகவே சில பிரம்மாண்ட காட்சிகளை வச்சு பின்னி பெடலை எடுத்திருக்காரு சிவா. அப்படிதான் சொல்லணும். செகண்ட் ஆஃப் அந்த பழி வாங்கிறதுக்காக 2ஐயும் மேட்ச் பண்ணியிருக்காரு. ஆதி காலத்தையும் முன் ஜென்மத்தையும் ஆதி காலத்தையும் இப்போ உள்ள லைவ் கேரக்டரு. ஏரோப்ளேனும் இருக்கோ, அந்த பக்கம் ஈட்டி கத்தியும் இருக்கோ, ஆதிவாசிகளும் இருப்பாங்க. இந்த பக்கம் மாடர்ன் சூர்யா அப்படியே ஏரோப்ளேனில் பறந்துக்கிட்டே போய் அந்த ஜிடாவா குழந்தைய காப்பாற்றுவார். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் படத்தில் இன்ட்ரெஸ்டாக. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லணும்னா தேவிஸ்ரீ பிரசாத்தை சொல்லணும். அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பிரமாதம், அருமையாக இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம் அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது. அதே போல் பாடல்களும் பரவாயில்ல,
ஓரிரு பாடல்கள் வந்து கொஞ்சம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த ஃபோட்டோகிராஃப் கேமராமேனை சொல்லுங்க எப்பா 3Dக்காக அவருடைய உழைப்பு, அந்த காட்டுக்குள்ளே அவர் போய் எடுத்தது, கடலுக்குள்ளே போய் எடுத்தது, கடலுக்குள்ளெல்லாம் கேமராவை வச்சு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த போட்லெல்லாம் என்ன மொத்தமாக இதை பற்றி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம மணிரத்னம் எடுத்தார் பாருங்க பொன்னியின் செல்வன் படம். அந்த பொன்னியின் செல்வன் படம் அதே நேரத்தில் ஹாலிவுட்டில் வருகின்ற படங்கள் இருக்கு பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட் படங்கள், அதை ரெண்டையும் சேர்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காருங்க. அதுதான் அந்த படத்தை பார்த்து இது பண்ணிட்டான்னு சொல்லல, அந்த படத்தை காப்பி வச்சு எடுத்துட்டான்னு சொல்லல, நம்ம அந்த 2 படத்தை பார்த்த எஃபெக்ட் இந்த ஒரு படத்தில் இருக்கு. அவ்வளவு அருமையா சூப்பரா அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த முன்ஜென்ம ஆதி காட்டு கதைகள் இருக்குல்ல, ஆதிவாசியில் மாதிரி இருக்கிறவங்க கதை, அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்போ கரண்ட் விஷயத்த கொஞ்சம் நிறையா சேர்த்துருந்தாருன்னா இன்னும் ரொம்ப பிரமாதமாக ஸ்பீடாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கறதுல எந்த வித தப்பும் இல்லை. நம்ம குழந்தைங்களோட போய் கண்டிப்பாக பார்க்கலாம். சூர்யாவுடைய நடிப்புக்காக பார்க்கலாம். சூர்யா ஜெயிச்சிட்டார்னு தான் சொல்லணும். அவருடைய நடிப்பை பொறுத்த அளவுக்கு ஜெயிச்சிட்டார்னு தான் சொல்லணும். இந்த படம் கொடுத்த காசுக்கு தப்பு இல்லை. இந்த படத்துக்கு 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத திருப்பம். அந்த பாடிக்கு வந்து கொல்லி வைக்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு பையன் போவான் வாரிசுன்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து என்ட்ரி ஆவார். அவர் என்ட்ரி ஆகிட்டு, ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த ஃபேமிலி, அந்த பையனை. அந்த பையன் இப்போ பெரிய ஆளாகி வருவார். அவர் சூர்யாவுடைய வில்லனாக இருந்தாலும் செத்து போயிடுவான். அவனுக்கு கொல்லி வைக்கிறதுக்காக போகும்போது யார் இந்த வில்லனுடைய ஒரிஜினல் பையன் அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க சஸ்பென்ஸு. நம்ம கார்த்தி அசத்திட்டார். ஒரு 2 நிமிஷம் வந்தால் கூட அசத்திட்டு, நான் தான்டா கொல்லி வைப்பங்கிறத வச்சுட்டு நான் இருக்கேன்டா, உன்னை பார்த்துக்கிறேன்டான்னு சூர்யாவை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு படம் முடிச்சிருக்கிறாங்க. கங்குவா பார்ட் 2ல் வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் செம ஃபைட் இருக்குது, செமையாக மோத போகிறாங்க அப்படிங்கிறத இதில் லீடு கொடுத்துருக்குறாங்க.